ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்ஸ் உப்மா தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள்லாம் சேர்த்து செய்யும் பொழுது இதை நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். சீக்கிரமே சட்டுன்னு செஞ்சிடலாம். காய்கறிகள் மட்டும் அறியிற நேரம் மட்டும்தான். டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, நான் வறுத்தது தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் 4 பச்சை மிளகா காரத்துக்கு நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பலபலன்னு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காய்கறிகளை சேர்க்கணும். இந்த வெங்காயம் வதக்கிறத கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம், கோஸ் இருந்தால் கோஸ் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துட்டு இந்த காய் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் இதை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு தான் நம்ம ஓட்ஸை சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திருப்பியுமே ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி, அதாவது மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி 1/4 கப் அளவுக்கு, அது காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. வெந்ததும் நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஒரு 3/4 பாகம் வெந்து வந்துடுச்சு. போதும். இது நமக்கு ஃபுல்லாக வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 3/4 பாகம் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்து தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். அதனால் இது அப்படியே நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு அளந்ததை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன், மீதி 1/2 கப்பை இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறிகளோட இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது ஒன்று போல் கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்த எந்த கப்பில் ஓட்ஸை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி இதில் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டு வேக விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/4 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த 1/4 கப்பு தண்ணியிலே இது போதுமானதாக தென்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு அவல் உப்புமாலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு சாஃப்டாக வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணும்பொழுது ஹைப்ன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உப்புமா கொஞ்சம் பொலன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திக்கிறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாஃப்டாக வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான ஓட்ஸ் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதே மாதிரி நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதே மாதிரி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் மூடி போட்டு. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கொஞ்சம் பொலன்னு வேணும்னா நீங்கள் முதல்ல சேர்த்த அந்த 1/4 கப்பு தண்ணியோடையே நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ஓட்ஸுக்கு 1/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல உங்களுக்கு கொஞ்சம் உபரியாகவும் நிறையா வந்திருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள், கொஞ்சம் வெந்து வந்துடவே. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம ஓட்ஸ் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பரிமாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான ஓட்ஸ் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்யூ.